பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஆண்டவர் இங்க சொல்றாரு. யார பார்த்து சொல்றாரு அப்படின்னா, எபேசு சபைய பார்த்து சொல்றாரு. அப்படி என்ன இந்த நிக்கோலாய் மதஸ்தார்ல இருக்கு? ஆனா இந்த நிக்கோலாய் மதஸ்தார அந்த எபேசு சபை வெறுக்குது, ஒதுக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு கன்ஃபர்மேஷன் இங்க கொடுக்குறாரு. என்ன நிக்கோலாய் மதஸ்தார் உபதேசம் அப்படின்னா, மனித உபதேசம். வீணாய் போதித்த மனித உபதேசம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலையும் இருந்தது, இப்பவும் இருக்கு. கிருபையின் காலத்தில் இந்த மனித உபதேசம் இருக்கு. சத்தியத்தின் உபதேசத்தை கேட்கலாம். மனித உபதேசத்தை கேட்கும்போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மனிதர்களுடைய உபதேசம் வீணாக இருக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி தான் சொன்னாங்க. ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னாங்க. புறஜாதியார்கள் ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னாங்க. கை கழுவாமல் சாப்பிட்டா தீட்டுன்னாங்க. இப்படி பல விஷயங்களை அவங்களா ஒன்று கொண்டு வந்து உள்ளே புகுத்திக்கிட்டே இருந்தாங்க. வேறு வேறு விதத்தில் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து என்னாச்சு அப்படின்னா, சிலை வழிபாடு தான் சரி, அதுதான் கடவுளை காணுகிற ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சிலையை உருவாக்குனாங்க. இதெல்லாம் மனிதர்களுடைய உபதேசங்கள். வேதம் இதை போதிக்கலை, ஆண்டவர் இதை சொல்லலை. ஆனால் மனிதனுடைய உபதேசம் இப்படி இருக்குது. அடுத்து என்ன பண்ணாங்க? பாவ மன்னிப்பு சீட்டுன்னு சொல்லி, இந்த இதுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, இந்த சீட்டை வாங்கினீங்கன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படும்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தபடியாக என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி பாஸ்டர் முன்னாடி போயிட்டு ஒரு பாவ கூண்டு மாதிரி இருக்கும், அதில் நின்றுட்டு என்ன பண்ணணும்? நம்ம போய் சொல்லணும், என் பாவத்தை மன்னிங்க. என்னென்ன பாவம் பண்ணியிருக்கோமோ அந்தரங்க பாவங்கள் எல்லா பாவங்களையும் பாஸ்டர் முன்னாடி நம்ம சொல்லும்போது அந்த பாவம் மன்னிக்கப்படும். பாஸ்டர் மன்னிச்சிருவார், பாஸ்டர் மூலமாக ஆண்டவர் மன்னிச்சிருவார் அப்படின்னு. அதெல்லாம் மனிதனுடைய உபதேசம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது அப்போ உள்ள அந்த மனித உபதேசத்தில் பரவி அது இப்போ வரைக்கும் வந்துகிட்ருக்கு. ஆர்சி சகோதரர்கள் அது தெரியாமல் செய்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே இது தெரிஞ்சிருக்கும், நான் நம்புகிறேன். ஏன்னா ஆண்டவரை தவிர வேறு யாரும் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. பாவ மன்னிப்பை நம்ம ஆண்டவரிடத்துல தான் போய் சொல்லணுமே ஒழிய, நம்முடைய பாவத்தை யார்கிட்ட அறிக்கையிடணும்னா அவரிடத்துல தான் அறிக்கையிடணும். வசனமே அதுதான் சொல்லுது. பாவங்களை நம்ம அவர்கிட்ட அறிக்கையிடணும். அதை விட்டுட்டு மனிதன்கிட்ட போய் நம்ம அறிக்கையிடக்கூடாது. ஊழியக்காரரே இருக்கட்டும், பாஸ்டராகவே இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு என் பாவத்தை நீங்கள் மன்னிங்க, இல்லைன்னா நீங்கள் போய் கடவுள்கிட்ட வேண்டிங்கன்னு சொல்கிறது ரொம்ப தவறு. அதெல்லாம் செய்யவே கூடாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இதெல்லாம் தான் நிக்கோலாய் மதஸ்தாரின் உபதேசம். அப்புறம் கிருபைன்ற உபதேசம். கிருபை அளிக்கிறார் ஆண்டவர், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கிருபையே என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? அது ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு. இந்த கிருபையை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணுகிற அநியாயங்களும் அக்கிரமங்களும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சிலர் இதை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. இஷ்டத்துக்கு வாழ்கிறது, இஷ்டத்துக்கு நடக்கிறது, எப்படி வேணாலும் இருக்கணும், என்ன வேணாலும் பண்ணலாம். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, தற்கொலை பண்ணி இறந்துட்டா ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தாச்சா, அதாவது உடன்படிக்கை பண்ணிட்டாங்களாம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பரதேசிக்கு போயிடுவாங்களாம். என்ன கொடுமை இது! இந்த மாதிரி எல்லாமா கிருபை உபதேசம் இருக்கும்? அது இல்லை. நீ என்ன பாவம் வேணால் பண்ணிக்கப்பா, அதாவது அட்வான்ஸ் புக்கிங்கில் பண்ணிக்க. ஆண்டவர் தான் கிருபை அளிக்கிறாரு, அதனால் நீ அட்வான்ஸ் புக்கிங்கில் பண்ணிக்க அப்படின்ற உபதேசம். இது கடைசியில் எப்படி மாறுது அப்படின்னா, காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற
பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிருபையின் உபதேசம், மனிதனின் உபதேசம், இதெல்லாம் தான் நிக்கோலாய் மதஸ்தாரின் உபதேசம். ஏகப்பட்ட உபதேசங்கள் இருக்கு. எவ்வளவோ இன்னைக்கு பெருகிக்கிட்டே இருக்கு. உபதேசங்கள், புது புது உபதேசங்கள் பெருகிட்டே இருக்கு. ஆவிக்குரிய சபையிலையும் பெருகுது, மெயின்லைன் சர்ச்சிலையும் பெருகுது, தேவ பிள்ளைகளிடத்திலையும் பெருகுது, எல்லாரிடத்துலையும் பெருகுது. தயவு செய்து நாம கவனமா இருக்கணும். எபேசு சபையை போல நாம கவனமா இருக்கணும். இப்பேற்பட்ட நிக்கோலாய் மதஸ்தாரின் உபதேசங்களை நாம வெறுக்கணும், வெறுத்தே தீரணும். அப்படி வெறுக்கலை அப்படின்னா அந்த உபதேசமே நமக்கு அழிவை கொண்டு வந்துடும். கிருபை அளிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் பரவாயில்லையா? விபச்சார வேசித்தனம் பண்ணலாம், கொலை பண்ணலாம், கற்பழிக்கலாம், காம விகாரத்தில் இருக்கலாம், பாவமாக வாழலாம், துன்மார்க்கமாக வாழலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், குடும்ப சொத்தை அபகரிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆண்டவர் தான் கிருபை அளிக்கிறாரு, நம்ம இருக்க முடியுமா? தான் ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்குறாரு, நாளைக்கு உன் உயிர் உன்னிடத்துல இல்லைன்னா இது யாருடையது அப்படின்னு கேட்குறாரு. அது போல தான் முடிவு எப்போ அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பேசுகிற எனக்கும் தெரியாது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என் முடிவு எனக்கு எப்போன்னு தெரியுமா? வேலை பார்த்துட்ருக்குறாங்க, அவங்களோட முடிவு எப்போன்னு தெரியுமா? ஃப்ளைட்டில் பறந்துட்டுருக்காங்க, அவங்களோட முடிவு எப்போன்னு தெரியுமா? ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க, அவங்களோட முடிவு எப்போன்னு தெரியுமா? வீட்டுக்குள்ளே சாதாரணமாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க முடிவு எப்போன்னு தெரியுமா? யாருக்கு எப்போ முடிவு வரும்னு சொல்லவே முடியாது. அதனால் ஒன்று நிச்சயம், நாம் இன்றைக்கே மனம் திரும்பணும். இப்படிப்பட்ட மனித உபதேசங்களுக்கும் கிருபையின் உபதேசத்துக்கும் நாம் அடிமையாக இருந்தோம்னா இன்றைக்கே மனம் திரும்பணும். இல்லைன்னா கைவிடப்பட்டு போயிடுவோம். முடிவு யாருக்கும் தெரியாது, எந்த நொடி பொழுதில் வரும்னு தெரியாது. அதனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் முடிவு வந்த பிறகு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. உயிரோடு இருக்கும்போது தான் ஆண்டவரை நம்ம தொழுது அவரிடத்துல பாவ மன்னிப்பை கேட்டு பாவ மன்னிப்பை பெற்று நம்ம என்ன பண்ண முடியும்? பரிசுத்தமாக்கப்பட முடியும். முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நாம் இனிமேலாவது இப்படிப்பட்ட தேவையில்லாத மனித உபதேசங்களுக்கும் நிக்கோலாய் மதஸ்தாரின் உபதேசமாகிய கிருபையின் உபதேசங்களுக்கும் நாம் இடம் கொடுக்காம அவற்றை வெறுப்போம், வெறுக்கணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.